உண்மையாவே விஜய் அவர்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுமா? அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கு? அவருடைய ஜாதகப்படியும் பார்க்கும் பொழுது டைவர்ஸ்க்கான வாய்ப்பு ஒரு ஜாதகத்துல இருக்கு. உண்மையாவே சொல்றேன், ஜாதகப்படி பார்க்கும்பொழுது சங்கீதா வந்து ரொம்ப டாமினேட்டட் கேரக்டரா இருப்பாங்க. ஓகே, விஜய்க்கு வந்து அவங்க எதிராளி போல செயல்படுவாங்க. எப்படி ஒரு கலைஞர் கருணாநிதிக்கு ஈக்குவலண்டா ஒரு உதயநிதி ஸ்டாலினும், எம்ஜிஆருக்கு ஈக்குவலண்டா ஒரு விஜயும், ஜெயலலிதா அம்மாவுக்கு ஈக்குவலண்டா ஒரு த்ரிஷாவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கட்சி ஸ்டார்ட் பண்ண டைம் சரி கிடையாது, அஷ்டமச்சனோட பீரியட். பட் அது கரெக்டான விஷயம். எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு விஜய் அவர்கள் ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் போறதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து அரசியல் ரீதியா போயிட்டு இருக்கு. நீங்க பொதுவா காமனா உங்களுடைய கணிப்பு பிரகாரம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிரசன்னத்துல பார்க்கும் பொழுது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் வருது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரல. நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து விஜய்க்கு வந்து அவர் ஜாதகப்படி அமைப்பு இருக்கு, அது உச்சத்துக்கு கண்டிப்பா கொண்டு போய் விடும். அதனால வந்து அது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. இப்போ அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல பூதாகரமாயிருக்கு. உண்மையாவே விஜய் அவர்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுமா? அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் சார்? இல்லைங்க, ஆக்சுவலி வந்து டிவோர்ஸ் விஷயம் வந்து இப்போதான் வெளியே வந்திருக்கு. நான் ஒரு இன்டர்வியூவில் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் அவர் அந்த சாய்பாபா கோயில் கட்டினார் இல்லையா, அப்போது கொஞ்சம் அது ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த டைமில் வந்து நான் ஒரு சேனல் இன்டர்வியூவில் விஜயோட தான் எப்பயுமே இந்த சாய்பாபா வழிபாடு பண்ணுறவங்க இதில் வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய விஷயங்கள் இருக்குது. தாய் தந்தை பிரிவினை, அப்புறம் உடல்நிலை பாதிப்பு, ஆக்சிடென்ட் ஆகிறது, சகோதரர் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சாய்பாபாவுக்கும் ஒருத்தர் வழிபடுறாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கான்செப்டை வச்சு ஆல்ரெடி நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் எனக்கு அகெயின்ஸ்டாக கூட பேசினாங்க, நீங்கள் எப்படி ஒரு தெய்வத்தை பற்றி தப்பு. நம்ம ஜோசியத்துக்குள்ளே வந்துட்டோம், உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஜோசியமாக தான் பார்க்கணும். ஓகேங்களா, நம்ம போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லேருந்து எல்லாமே ஜோசியமாக தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த சாய்பாபா வழிபாடு ஓகே இப்படி இருக்குதா அப்படின்னா இவங்க வீட்டில் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, அதே மாதிரி அவங்க வீட்டில் அப்பா அம்மா பிரிஞ்சிருந்தாங்க, எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அப்பயும் நான் டைவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சேம் லைக் தட் இப்போ அது நடக்குது. இப்போ 2 to 3 இப்போ ரியாலிட்டி தெரிய வருது. ஸோ அவருடைய ஜாதகப்படியும் பார்க்கும் பொழுது டைவர்ஸ்க்கான வாய்ப்பு ஒரு ஜாதகத்துலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், இது வந்து அவங்க வீட்டில் தொடருது. ஏன்னா அவங்க அம்மாவே வந்து வேற ஒரு இது வந்து இவர் சந்திரசேகரன் வந்து 2வது கணவர். ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி தான். அப்படின்போது அது அந்த ஃபேமிலியில் சாய்பாபா கும்பிட்டுன்னா அந்த ஃபேமிலியில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யுது. ஸோ இந்த கான்செப்ட் நான் எடுத்து சொன்னேன். நிறைய பேர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம தான் வந்து உலகம் உருண்டைன்னு கலீலியோ சொல்லும்போது ஊரில் இருக்கிறவங்களாம் திட்டினா, சர்ச்சில் பைபிள் அப்படி இல்லைன்னு போய் நிறைய திட்டினாங்க. அதெல்லாம் ஒரு உண்மையை நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது அது நடக்க தான் செய்யும். ஸோ இப்போ அவருக்கு டைவர்ஸ்க்கான வாய்ப்பு ஜாதகப்படி இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சங்கீதா வந்து எல்லாருமே பெண்ணுன்றதுனால ஒரு இறக்கம் குடும்பத்தையே அவர் பார்த்துக்கல அப்படின்னா, உண்மையாகவே சொல்கிறேன், ஜாதகப்படி பார்க்கும்பொழுது சங்கீதா வந்து ரொம்ப டாமினேட்டட் கேரக்டராக இருப்பாங்க. ஓகே, விஜய்க்கு வந்து அவங்க எதிராளி போல செயல்படுவாங்க ஜாதகப்படியே பார்க்கும்பொழுது. ஓகேங்களா, அந்த நேம் கூட அவங்க வீட்டில் வந்து சங்கீதான்ற பேர், விஜயோட பேர் எல்லாமே வரும் ஜாதகத்திலே. அவங்க வீட்டில் யாரோட பேர்லாம் வரும்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்க்கும் பொழுது டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவருக்கு 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கோ இல்லை வெளியே தெரியாமல் 2வது ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கோ அவர் ஜாதகப்படி அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதனால வந்து இதெல்லாம் நேச்சரா எல்லாருடைய ஃபேமிலியும் இருக்குது, நார்மல் ஹியூமன். இல்ல சார், இது வந்து எல்லாருடைய ஃபேமிலியிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னொன்னு, அரசியல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களுடைய லைஃப்லயும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா இவர் இப்போதான் ஆரம்பிக்காரு, அவருடைய அரசியல் கரியரை இப்பதான் ஆரம்பிக்காரு. அப்படின்றப்போ அவருக்கு இது மிகப்பெரிய டிராபேக் அமையாதா? அது எப்படிங்க, எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலி வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, நீங்க உங்க வீட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் இங்க உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாது. ஓகேங்களா, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே
நம்பிக்கை துரோகங்கள், பிரச்சனைகள், இவங்க மற்றவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறது, குடும்ப உறவுகளில் பிரச்சனை எல்லாருடைய லைஃப்லையும் இருக்குது. யாருமே இல்லாமல் இல்லை. நம்ம ஒருத்தனை அசிங்கப்படுத்துறதுக்காக, ஒருத்தர் வேணும்னே அவமானப்படுத்துறதுக்காக, நம்ம நல்ல மாதிரி நம்ம அடுத்தவங்களை வந்து ப்ளேம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாமே தவிர, அதனால வந்து மக்கள், அதாவது வந்து நீங்கள் விஜயோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய, நானும் ஒரு காலத்தை விஜயோட ரசிகன், இன்னைக்கு அவங்க ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்காங்க. அதே நேரத்தில் அது ஏமாந்து போய் போடுற கூட்டம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் திங் வந்து 96, 97 அந்த பீரியட் ஆஃப் டைமில் ரஜினிக்கு இருந்தது. ரஜினி வந்து அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும். அந்த என்ன அந்த அண்ணா, இது என்ன படம், அது படையப்பா, இது ஒரு படங்க, அது அண்ணாமலை படம். இந்த படம்லாம் வர்ற காலகட்டத்தில் வந்து அரசியல் வந்து அவர் உள்ள வந்திருந்தா அடுத்த சிஎம் அப்படின்ற நிலைமையில இருந்தார். ஸோ விஜய் வந்து அதை பயன்படுத்திக்கிறார். இப்போ விஜய் விட்டுட்டாருன்னா, இப்போ இந்த டைமை விட்டுட்டாருன்னா பின்னாடி வருவாரான்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஆனால் விஜயோட ஜாதகம் அரசியல் ஜாதகம். அவருக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கு நீங்கள் வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும், தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை. எதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் இது எங்கள் ஊரில் கூட தான் பிரச்சனை இருக்குது, அதுக்காக அவர் அரசியலுக்கு வர நான் இது பண்ண முடியாது அப்படின்னா எல்லாருடைய லைஃபையும் எடுப்பாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுடைய லைஃப் என்ன எப்படி இருந்தது, அவங்க மட்டும் சரியா அப்படின்ட்டு. இன்னைக்கு உள்ள வரும்போது அதாவது வந்து அரசியல் விமர்சகர்கள் சில பேர் வந்து அவரை தரக்குறைவாக பேசலாம், அவரோட ஒரு பெண்ணுக்கு இப்படி தீங்கலாம். அங்கே ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். புரியுதா இல்லைங்களா? அதனால வந்து இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா அது என்ன, ஒரு 1,00,000 ஓட்டுல ஒரு 10 ஓட்டு குறையறதுல ஒன்றும் பிரச்சனையாக போறது இல்லை. கண்டிப்பா சார். இப்ப விஜயோடைய ஜாதகம் அரசியல் ஜாதகம்ன்றீங்க, அவருக்கு 2026 எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவருக்கு டைமிங் வந்து ஆக்சுவலி அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ண டைம் சரி கிடையாதுன்னா அஷ்டமச்சனியோட பீரியட். பட் அது கரெக்டான விஷயம். எப்படி அப்படின்னா, நீ உங்களுக்கு டைம் சரியில்லாத போது ஒரு விஷயத்துல உள்ள இறங்கும் போது டைம் முடிய அந்த கெட்ட நேரம் முடிய உள்ள இறங்கும் போது அது நல்ல நேரம் வந்துருச்சுன்னா கரெக்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அவருக்கு டைம் சரியில்லாத டைம் அஷ்டமச்சனின்றது முடிஞ்சு போச்சு. ஒரு 1 இயராகவே நல்லா இருக்குது. அந்த அஷ்டமச்சனியோட தாக்கத்து ஒரு அந்த இவருக்கு நிறைய அவமானங்கள் வருது. இதுவும் ஏன்னா வாக்கியப்படி இப்போ தான் நடந்தது அஷ்டமச்சனி. இதனாலையும் நம்ம சொல்லலாம். தெசாபுத்தி படி பார்க்கும் பொழுதும் அவருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து அரசியல் யோகம் நல்லா இருக்குது. தெசாபுத்தி சக்ஸஸ் கொடுக்குற மாதிரியான சூழல். ஆனால் அதே தெசாபுத்தி தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும், அதே தெசாபுத்தி அரசியல் வெற்றியை கொடுக்கும். ஓகேங்களா? அதனால வந்து தோல்வி அடைந்தால் கூட அரசியல் மிகப்பெரிய அளவுல நீங்க ஜோதிடத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருந்தா அந்த ஒரு இதுலயே வந்து ஒரு நெகட்டிவும் இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தன் வந்து பவர்ஃபுல் பர்சனாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மேரேஜ் லைஃப் அடி வாங்கும், இல்லை மற்ற பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜோதிடத்தில் நிறைய இருக்குது. அதான் ஒரு பாசிட்டிவ்னா ஒரு விதின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு விதிவிலக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து அவருக்கு மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை கொடுக்கும், வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும், அரசியலில் செல்வாக்கு வரக்கூடிய காலகட்டம், மக்களிடையே நேம் ரீச் ஆகக்கூடிய காலகட்டம், அவருக்குன்னு ஒரு கணிசமான, அதாவது வந்து எப்பயுமே ஜோதிடத்துலேயும் சரி, நீங்கள் வந்து இவர் எல்லாத்தையும் வீழ்த்தி வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அரசியல் ஜாதகம். நீங்கள் எடுக்கிறது நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவரோட ஜாதகம் எடுத்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் எடுத்தாலும் சரி, இவங்க எடப்பாடி, அண்ணாமலை இவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் கூட எடுத்தாலும் எல்லாமே அரசியல் யோகம் இருக்கிற ஜாதகம் தான். ஸோ இதோட போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கான்னு தான் நம்ம அங்கே பார்க்க வேண்டியது இருக்கு. அதான். ஆனால் இவருக்குன்னு ஒரு கணிசமான நீங்கள் விஜயகாந்தோட ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எதிர்கட்சி தலைவராகவே வந்துட்டார். கரெக்டாக இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இவருக்கு வரக்கூடிய ஜாதகமாக தான் இவரோட ஜாதகம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரோட ஜாதகப்படி அவர் வந்து ஸ்ட்ராங் அரசியல்வாதி கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்னா நீங்கள் ஜெயலலிதா மேடம் அப்படி அம்மாவோட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டாமினேட்டட் கேரக்டர், நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதே சாஃப்டாக செய்யக்கூடியவர். ஆனால் வெளியே வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழைகள் பங்காளனா தன்னை வந்து வெளியே காமிச்சிட்டு அரசியல் பண்ணும்போது அரசியலில் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் அரசியல் ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடியவர் வந்து கலைஞர். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகப்படி அவங்களுடைய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் நான் அண்ணாமலை உள்ள என்ட்ரி ஆகும்போதே சொன்னேன், அண்ணாமலை ஜாதகம் வந்து ஈக்குவலன் டு ஜெயலலிதா ஜாதகம். ஆனால் வந்தவொடனே பயங்கர அடி எடுத்தோடனே அந்த டாமினேஷன் வெளியே வந்துடுச்சு. நீங்கள் அவங்க கட்சி எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் இருந்த பல பேர் வந்து தெரிச்சு ஓடினாங்க.
நம்ம நடிகர் எஸ் வி சேகர் வெளியே போயிட்டாப்புல, கல்யாணராமன் திட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஒரு தடவை அவரை நேரில் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய அந்த டாமினேஷன். நீங்கள் பாரு, நான் சொல்கிறது செஞ்சா இல்லைன்னா வெளியே போ அப்படின்ற லெவலுக்கு அண்ணாமலை போயிட்டார். ஸோ அந்த டாமினேஷன் வந்து ஈக்குவலன் டு ஜெயலலிதா மேடம். பட் அவருக்கு டைம் சரியில்லை, அதனால தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பட் அது ஒரு சம ஜாதகம்னு வச்சுக்கோங்க அண்ணாமலை. இது அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் சூப்பரான ஜாதகம். ஓகேங்களா, நீங்கள் எதுவும் ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சதில்லை. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது விஜயோட ஜாதகம் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஜாதகம். இல்லை அந்த அதான் விஜயோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சாஃப்டா, அதாவது வந்து நீங்கள் அரசியலில் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப நல்லவனாக இருந்தால் கடைசியில் நல்ல கண்ணு மாதிரி போயிட வேண்டியது தான். எதுவும் இல்லை, நான் நல்லவன் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு நான் 100 வயசு வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது தான். அது ஒரு அரசியல், அது ஒரு வகையான ஜாதகம். ஓகேங்களா, நீங்கள் இது ரொம்ப டாமினேட்டடாக இருந்தாலும் பிரச்சனை போய் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ எங்கே விடணும் எங்கே பிடிக்கணும் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஹார்ஸாக ஹேண்டில் பண்ண. ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அந்த 41 பேர் இறந்தப்போ அழுகிற நிலைமைக்கு போயிட்டார். ஸோ அதெல்லாம் தாண்டி வெளியே வரக்கூடிய ஜாதகம் அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு பேக் போன் தேவைப்படுது. கண்டிப்பா நம்ம டிவோர்ஸ் பத்தி நிறைய பேசியிருந்தீங்க சார். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு 2வது ரிலேஷன்ஷிப் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க தான் விஜய வந்து அரசியல் ரீதியா வந்து கட்டமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அந்த த்ரிஷா அவங்களுடைய ஜாதகம் நான் பார்க்கும்போது அந்த ஜாதகம் ரொம்ப பீக், அது ரொம்ப டாமினேட்டட் கேரக்டர். தன்னுடைய தான் நினைச்சதை எப்படியாவது சாதிக்கணும்ன்ற கேரக்டர். இப்போ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இது கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா. அப்போது எம்ஜிஆருடைய ஜாதகம் எனக்கு நல்லா தெரியும். எம்ஜிஆருடைய ஜாதகம் அது வந்து 40-45 வயசு வரையிலும் படாத கஷ்டப்பட்டு, நாய்படாத பாடுபட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக புகழ், விபரீத ராஜயோகம் இருக்கிற ஜாதகம், உலக புகழ் அடையக்கூடிய ஜாதகம். ஆனால் எம்ஜிஆருக்கு வந்து ஏன் அவர் எல்லாருமே கவர்ந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து எல்லோரையும் தன்னுயிர் போல் பார்க்கக்கூடிய கேரக்டர் அவர்கிட்ட இருக்கும். ஓகேங்களா, தன்னை நம்பி. அதே மாதிரி அவருக்கு வந்து லக்னாதிபதி 6ஆம் இடத்துல, அதனால தான் வந்து யார் வந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்கிற கேரக்டர். ஓகேங்களா, அதே நேரத்தில் அவருக்கு வந்து டைரக்ட் பாலிடிக்ஸ் வந்து அவருக்கு மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தி. ஆனால் ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணி அடுத்து தன்னை எதிரி அழிக்கிறது, யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற நாலேஜ் மேபி கம்மியாக இருந்திருக்கலாம் அவருக்கு. பட் அதுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு பேக் போனாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு. அதனால தான் நாளைக்கு ஜெயலலிதா அம்மா வந்து வெளியே போய் அவருடைய டெத்துக்கு அந்த லாரி விட்டு கீழே தள்ளி விட்டு அவங்கள எவ்வளோதான் அவமானப்படுத்தினாலும் அந்த அரசியல் ஞானம் இருக்கிற ஒரு ஜாதகமாக இருக்கிறதுனாலையும், அந்த ஆளுமை திறனை அந்த டாமினேட் பண்ணி தன்னுடைய காரியத்தை சாதிக்கிற ஜாதகமாக இருக்கிறனால தான் அதெல்லாம் தாண்டி வெளியே வந்தாங்க. ஓகேங்களா, ஒரு அரசியல். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டாக இப்போ ஜெயலலிதா அம்மா எப்படி எம்ஜிஆர் பேக் போனும், ஓகேங்களா, அவங்க பிற்காலத்தில் எப்படி வெளியே வந்து அவங்க முதல்ல, அந்த மாதிரி த்ரிஷாவோட ஜாதகம் இருக்குது. அதுக்கு வந்து எனக்கு வந்து அது ஒன்றும் பெரிய சந்தேகமோ அப்படின்னு, அதாவது நீங்கள் எப்பயுமே பார்த்தோம்னா நீங்கள் என்னதான் எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில்னு எடுத்துக்கிட்டேன்னு ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், அவங்க ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி பரம்பரையில் என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே வரும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ நாட்டுக்குன்னு எடுத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போது ஜார்ஜ் புஷ் ஈரானுக்கு வச்சார், அதே மாதிரி தான் அப்போ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா வருங்காலம் மேபி இப்படி இருக்கலாம். எப்படின்னா எப்படி ஒரு கலைஞர் கருணாநிதிக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு உதயநிதி ஸ்டாலினும், எம்ஜிஆருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு விஜயும், ஜெயலலிதா அம்மாவுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு த்ரிஷாவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விஜய்க்கும் இருக்கு. ஜாதகப்படி பார்க்கும்போது, ஜோதிடப்படி பார்க்கும்போது கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுடைய டேட் அறிவிச்சிருக்காங்க, ஏப்ரல் 23. அதோடைய வாக்கு எண்ணிக்கை வந்து மே 4. இப்போ இதையுமே விஜய் அவர்களோட கம்பேர் பண்றாங்க. என்ன அப்படின்னா இயரிங் இருக்கு, 23ஆம் தேதி நம்ம வந்து வாக்கு பதிவு பண்ண போறோம், 4ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கவுண்டிங், 4ஆம் தேதி தான் த்ரிஷா அவர்களுடைய பிறந்த நாள். இப்போ இதை வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்களே சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அது நான் எல்லாரும் பேசி வேண்டியது தான். நிஜமா எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து த்ரிஷாவுடைய ஜாதகம் எனக்கு தெரியும். த்ரிஷா அவங்களுக்கு போகக்கூடிய இதுவெல்லாம் விஜய் அவர்களுக்கு இதனால வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு அதிகரிக்கும்? இல்லை, இதெல்லாம் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும். அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு இந்த நாளில் அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஜோதிடர்கள் வந்து சொல்கிறதுக்கு வேறு ஒரு வழி இல்லாமல் சொல்கிறது தான் சம்டைம்ஸு. நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு நாளை குறிப்பிட்டு அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம போடுற கால்குலேஷன் தான், நம்ம சொல்லிக்கிறது தான். ஆனால் இங்கே என்ன நடக்குதோ அது எல்லாம் முன்பே விதிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் இவங்க தான் முதல்வர் அமைச்சர் ஆவாங்க அப்படின்றது விதி இருக்குது. அது நம்ம ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய ஜாதகம் அவங்களுக்கு போகிற தசாபுத்திகளை வச்சு அதெல்லாம் கணிக்க முடியும். அதெல்லாம் முடியாதுன்னெலாம் கிடையாது. என்ன, நம்ம கிடைக்கிற ஜாதகங்கள் சரியாக இருக்கணும் நமக்கு. ஏன்னா நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கலைஞர் ஜாதகமும் அம்மையார் ஜெயலலிதா ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவைலபிள், எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் தான் 3 ஜாதகம் இருக்குது அவருக்கு. ஓகேங்களா? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு 3 ஜாதகம் இருக்குது. நீங்கள் விஜயோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா விஜயோட ஒரு இடத்துல ஒன்று இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நம்ம ஜாதகத்தை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணும்போது 100% நம்ம சொல்ல முடியும் ரிசல்ட் எப்படி இருக்கும்ட்டு. ஓகேங்களா? அது ரிசல்ட் சொல்கிறது வெறும் இந்த நாட்களை வச்சு இவங்க பிறந்த நாள் இன்னைக்கு வருது அதனால இவங்க ஜெயிச்சிரும், அது சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஜோதிடத்தில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. அந்த நாளை வச்சு நம்ம கணிக்கலாம், ஆனால் அது 100% கொடுக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஜாதகப்படி இவங்க தான் முதலமைச்சர், அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 100% ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு அந்த 27ஆம் தேதி அப்படின்றது நிறைய இடத்துல சிங்க் ஆகிட்டே இருக்கு. 27ஆம் தேதி தான் கரூர் லிஸ்ட். அது நான் பார்த்தேங்க. விஜயோட ஜாதகத்துல வந்து 27 ரெண்டுத்தையும் கூட்டினா 9. இது செவ்வாய் தான் அதுக்கு நீசபங்க ராஜயோகத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நீசபங்க ராஜயோகம் அப்படின்றது எப்படின்னா, வாழ்க்கையில் ஒருத்தனை பிச்சை எடுக்க விட்டு அதுக்கப்புறம் உச்சத்துக்கு கொண்டு போயிடும். விஜயோட ஜாதகம் ஃபர்ஸ்ட் படம்லாம் பயங்கர ஃபெயிலியர். புரியுதா இல்லைங்களா? விஜய் எல்லாம் இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு சொன்ன கதை உண்டு. விஜய்க்கும் சரி தனுஷ்க்கும் சரி. தனுஷ்க்கு நானே படத்தை போய் பார்த்து துள்ளுவதும் இவெல்லாம் ஹீரோ அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதில் ஹீரோவாக நம்ம ப்ரிஃபர் பண்ண ஆளே இல்லை இன்னைக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீசபங்க ராஜயோகன்றது அமைப்பு அப்படிதான். நீங்கள் வந்து மோடியோட இது எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு 50 வயசில் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து ஏதோ பிடிச்சிட்டு கேட்டான போய் நிற்கிற மாதிரி பையில் ஜோலனா பை தொங்கட்டும் அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு மோடியோட நிலைமை நீசபங்க ராஜயோகம். ஓகேங்க. விஜயோட இதுவும் ஸ்டார்டிங் அப்படி என்னது சொத்தியே அழிக்கிற லெவலுக்கெல்லாம் போச்சான் படம் வெற்றி பெறத்துக்குள்ள. ஸோ அந்த மாதிரி நீசபங்க ராஜயோகம்னா, ஆனால் இன்னைக்கு உச்ச நடிகர். அப்படின்னா அது இப்போ நீங்கள் விஜய் ஒரு பிரசாதத்துக்கு போகும்போது ஒரு பிரச்சனை, அது 27ஆம் டேட்ல அதுதான் நீசபங்க ராஜயோகம் அமைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால 27ஆம் தேதி சூஸ் பண்ணும்போது முதல்ல அது பெரிய நெகட்டிவ்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பெரிய பாசிட்டிவ் கொடுக்கும். கண்டிப்பா. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நெகட்டிவ்ஸும் இருக்கு அந்த 27ஆம் தேதி. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜய் வந்து அரசியலுக்கு வந்தபோது அவரை யாருமே கவனிக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? வந்த புதுசுல 10ஓட 11 இருந்துச்சு. என்னைக்கு அந்த கரூர் பிரச்சனையாச்சோ உலகமே திரும்பி பார்த்துடுச்சு. அது 27ஆம் தேதி. 27ஆம் தேதின்றது நம்ம ஜோதிடத்தினால நமக்கு தெரியும். பட் வந்து அந்த கரூர் பிரச்சனை நடந்த பின்னாடி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல்வாதி கிளம்பி இருக்கானா அப்படின்ற லெவலுக்கு அவன் நடிகனா அப்படின்ற அளவுக்கு உலகமே திரும்பி பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேள்வி கேட்குற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து விஜய்க்கு வந்து அவர் ஜாதகப்படி அமைப்பு இருக்கு. அது உச்சத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போய் விடும். அதனால வந்து அது பாசிட்டிவ் தான். 27ஆம் தேதி அவருக்கு ரொம்ப பாசிட்டிவ். மிகப்பெரிய நீங்க சொல்ற மாதிரி மிகப்பெரிய அளவுல உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து 27ஆம் தேதி அமைஞ்சது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 27 வந்து அவருடைய ஆடியோ லான்ச் இருந்தது. அதுக்கப்புறம் 27 வந்து அதாவது ஒரு பெரிய கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் போய் அந்த கட்சியில வந்து இணைஞ்சாரு செங்கோட்டையன் அவர்கள். இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல விஷயங்களும் அந்த 27ஆம் தேதி விஜய் அவர்கள். செங்கோட்டையன் நல்ல ஞாபகம். செங்கோட்டையன் அப்படின்றது அவருடைய ஜாதகப்படி அதே செவ்வாய். செங்கோட்டைன்றது அதே செவ்வாய். இதெல்லாம் நமக்கு பேர் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இவங்க இந்த அதாவது வந்து இப்போ நம்மளை சுற்றி யார் யார் இருக்காங்க அப்படின்னா என்ன கிரகங்கள் இருக்குன்னே சொல்ல முடியும். அவன் கேரக்டர் அப்படி தான் இருக்கும். அந்த செவ்வாய் தான் அங்கே போயிருக்குது. செங்கோட்டைன்ற பேர் இருக்கு இல்லையா, அது செவ்வாயோட கிரகம். ஓகே, அந்த செவ்வாய் அதே நீசபங்க ராஜயோகம்.
அதனால செங்கோட்டையன் அவர் பக்கத்தில் இருக்கிறது முதல்ல பெரிய அடியை கொடுக்கும், அப்புறம் மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும். அதில் தப்பே கிடையாது. கண்டிப்பா. இப்ப விஜய் அவர்கள் ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் போறதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து அரசியல் ரீதியா போயிட்டு இருக்கு. நீங்க பொதுவா காமனா உங்களுடைய கணிப்பு பிரகாரம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நம்ம பிரசன்னத்தில் பார்க்கும் பொழுது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வருது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்து இது ரெண்டு விதமாகவே நம்ம பார்க்கும் பொழுது, ஜோதிடம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயல்பாகவே நீங்கள் ஒரு எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது விஜயோட ஜாதகத்துக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து மக்களுடைய நின்று பெரிய அளவு ஓட்டு வாங்கினது ஏடிஎம் கூட சேர்ந்த பின்னாடி தான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்கல. ஏன்னா அவரோட ஜாதகப்படி கெப்பாபிலிட்டி. ஏன்னா அது என்ன ஆச்சுன்னா கடைசியில் வந்து என் கூட்டணியில் சேர்ந்து ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னையை எதிர்த்து பேசுறியா அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால அவர் ப்ராப்ளத்துலலாம் மாட்டிருக்கலாம். ஸோ விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஏடிஎம்கோட சேர்ந்தா அவருக்கு பெரிய பலம், ஓட்டுகள் நிறைய வர்றதுக்கு, அவர் எதிர்கட்சி தலைவராகவோ வர்றதுக்கு, இல்லை அவர் கேட்குற பங்கு கிடைக்கிறது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா பலம் ஜாஸ்தி அப்படின்ற பட்சத்தில் விஜயோட ஜாதகம் நான் முதலே சொல்லியிருக்கேன் ஒரு நெகட்டிவ் இருக்குன்ட்டு. அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை கடைசி வரைக்கும் நீடிக்கும்னு சொல்ல முடியாது விஜயகாந்த் ஜாதகம் மாதிரி. ஏன்னா விஜயகாந்த் ஜாதகம் 2005-6 பெரிய சக்ஸஸ் கொடுத்தாலும் அது 2013 ஆள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். ஸோ அந்த மாதிரி அமைப்பு விஜயோட ஜாதகத்தில் இருக்கு. நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த அரசியல் பயணத்தை தக்க வச்சுக்கணும், அவர் தக்க வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா 2033, 31, 33 அப்புறம் அவருக்கு ஆளே இல்லாமல் போகிற நிலைமை வந்துடும் விஜய்க்கு. அது நம்ம அவருடைய ஜாதகத்தை டைரெக்டாகவே பார்த்து அவருக்கு தேவையான கைடன்ஸ் பண்ணுறதுல, அதாவது வந்து எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலில் ஜெயிக்கிறோம், அரசியலில் ஜெயிக்கல செகண்டரி. ஓகேவா? வாழணும். விஜயகாந்த் மாதிரி படுத்த படுக்கையெல்லாம் இருந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ முடியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ நம்ம நல்லபடியாக வாழணும்னா விஜய்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஜாதகப்படி. அதனால் வந்து அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அவளை கரெக்ட் அவரை இது பண்ணாதான், கைட் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு லைஃப் இருக்குது. இல்லை அப்படின்னா எது வேணால் நடக்கலாம், யாராலையும் எது வேணாலும் நடக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுக்கு பேக் போனாக இருக்கவங்க கூட அந்த டைமில் அரசியல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கலாம். கண்டிப்பா சார். இப்போ விஜய் அவர்கள் ஒருவேளை ஏடிஎம்கேயோட அலைன்ஸ்க்கு போகல அப்படின்னா இந்த 2026 யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க காமனா? இல்லை அப்படி நம்ம என்ன சொல்றது, அந்த மாதிரி நம்ம ஜோதிடப்படி சொல்ல முடியும் அப்படின்னாலும் தனிப்பட்ட ஜாதத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம அது வந்து மக்களை, அதுவும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் டைமு ஆல்ரெடி இது வந்துருச்சு. எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ வந்து நான் வந்து ஜோதிடப்படி இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னா அது எனக்கே பிரச்சனையாகும். ஓகேவா? ஸோ அது மக்கள் தான் முடிவு எடுக்கணும். பட் வந்து நமக்கு தெரியும், நம்ம வெளியே சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. அது தப்பான விஷயம். எலெக்ஷன் கமிஷனோட இது வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தான் வந்து எலெக்ஷன்ல யாரு வெற்றி பெறுவா அப்படின்றத வந்து முடிவு பண்ண முடியும். விஜயுடைய அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.